உங்க 25 பிரான்ச்லயும் பிரான்ச்சுக்கு ஒருத்தர்னு 25 பேரு கிணற மாத்தி வச்சு கடையில பணம் மோசடி பண்ணிருக்காங்க சார். அவங்க எல்லாருமே விசுவாசமானவங்க சார். மேடம், அவங்க எல்லாரும் புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க. அவங்கள விசாரிச்சதுல சாவுத்திரிங்கிறவங்க தான் வேலைக்கு சேர்த்து விட்டதா அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இது பாருங்க, நான் அவங்கள வேலைக்கு சேர்த்து விட்டது என்னவோ உண்மைதான். ஆனா அவங்க பணத்தை திருடினாங்கன்னா நான் எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? என்ன தேவையில்லாம சந்தேகப்பட்டா எப்படி? அது இல்ல, எல்லாரும் புதுசா கடைக்கு உங்களால வேலைக்கு சேர்த்தவங்க. அவங்களால மட்டும்தான் இந்த ஸ்கேமே நடந்திருக்கு. இதை வேற எப்படி எடுத்துக்க சொல்றீங்க? என்ன தம்பி, அப்போ என்ன திருடின்னு சொல்றீங்களா? என்னம்மா நீங்க? மேடம், திருட்டுல உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையன்றது விசாரிச்சாதான் தெரியும். நீங்க எங்க கூட விசாரணைக்கு வந்தா போதும். சார், எங்க அம்மா அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்களே, எங்க அம்மா அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? முதல்ல அதை காட்டுங்க. இங்க பாருங்க சார், உங்க அம்மாவை சந்தேகத்தின் பேர்ல தான் விசாரணைக்கு கூப்பிட்டு போறேன் சார். அதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க வம்பு பண்ணீங்கன்னா குற்றவாளியை கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடும். பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சேன்னு நான் பொறுமையா டீல் பண்றேன். கான்ஸ்டபிள், அவங்க போய் இழுத்துட்டு வாங்க. இருங்க சார். மேடம் மேடம், ஏம்மா வாமா சொல்றாங்க, விடுங்க வாமா. விடுங்க தாத்தா. நான் சொல்றது கேளுங்க. அட சொல்லிக்கிட்டே இருக்கேன். வர போறியா? சொல்றோம்ல, ஆமா. எதுவா இருந்தாலும் இழுத்துட்டு வாமா. விசாரிங்க. கை வைக்காதீங்க, விடுங்க. பேசி வரீங்களா? இல்ல முடிச்சா என்ன அர்த்தம்?